8ஆம் வகுப்பு இயல் 7 கவிதை படைவேளம். படைவேளங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார் அவர்கள். ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்ன ஊர்னை சேர்ந்தவங்க. இவர் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக காணப்படுறாங்க. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு சொல்லிட்டு பல பட்டடை சொக்கநாதர் புலவர் புகழ்ந்திருக்காங்க. இப்போ நம்ம என்னன்னு சொன்னா ஜெயம் ஜெயம்னாலே என்னன்னா வெற்றி அப்படின்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிடணும். தோல்வி நம்மளுக்கு இருள் போல இருக்கும். வெற்றிங்கிறது நம்மளுக்கு ஒளி கொடுக்கறது போல காணப்படும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா ஜெயம் கொண்டாடின உடனே தீ தான் என்ன செய்யும், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்போ தீபம் குடி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கிடலாம். அடுத்து இவர் முதலாம் குலோத்துங்க, என்னன்னா யார் வெற்றி பெறாங்களோ அவங்கதான் முதல்ல இருப்பாங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப முதலாம் குலோத்துங்க கோலம் தலைக்கிறதுக்கு காரணமா இருப்பாங்க. முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவரா காணப்படக்கூடியவங்க தான் ஜெயங்கொண்டார் அவர்கள். பரணிக்கோர் ஜெயங்கொண்டான்னு சொல்லிட்டு இவரை புகழ்ந்தது யாரு அப்படின்னு சொன்னா பல பட்டடை சொக்கநாத புலவர். அப்போ பரணின்னா நம்ம வீட்டுல பரண் மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பரண் மேல பாத்திரம் தான் இருக்கும். ஆனா இங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இவர் ஜெயம் பெற்றதுனால எல்லாருக்கும் பட்டு கொடுக்காரு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ இந்த பரன்ல பட்டா நிறைய வச்சிருக்காரு, பல பட்டை வச்சிருக்காரு, பல பட்டடை. அந்த பட்டெல்லாம் பார்த்தோன்னா எல்லாரும் சொக்கி போடுறாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா பல பட்டடை சொக்கநாத புலவர் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு சொல்லி புகழ்ந்திருக்காரு. ஏன்னு சொன்னா அடுத்து ஒருத்தர் புகழ் வராதுக்காக தான். கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்கள் உண்டு. அப்ப சிற்றிலக்கியம்னாலே 96 நமக்கு ஞாபகத்துல இருக்கும். இப்போ கலிங்கத்து பரணி எந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. அடுத்து என்னன்னா பரணி வகையை சார்ந்த நூல். தமிழ்ல முதல்ல எழுந்த நூல் எதுன்னா பரணி நூல் தான். அப்போ தமிழ்ல முதல்ல எழுந்தது எப்படின்னா ரொம்ப பரபரப்பா இருக்கவங்க எப்பவுமே என்ன செய்வாங்க, முதல்ல வரக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுன்னா முதல்ல எழுந்த நூல் பரணி. இது முதலாம் குலோத்துங்க சோழன். அவருடைய படைத்தலைவர் யாருன்னா கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியை தான் பேசக்கூடியதா காணப்படுது இந்த பரணிங்கிற நூல். அப்போ ரொம்ப கருணை உடையவரா இருப்பாரு முதல்ல வர்றதுக்கு அப்படின்னு தொண்டைமான் படைத்தலைவர் பேருனா கருணாகர தொண்டைமான். அடுத்து இந்த நூலை தென் தமிழ் தெய்வப்பரணி என்று யார் சொன்னாங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர். அப்ப தென் தமிழ் தெய்வப்பரணி, தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம வெற்றி பெற்ற உடனே என்ன செய்வாங்க, கூத்து நடைபெறுத்துவாங்க. அந்த கூத்துங்கிறது தமிழருடைய பண்பாட்டோட ஒட்டி காணப்படுது அப்படிங்கிறதுல சொன்னா தென் தமிழ் தெய்வப்பரணி என்று புகழ்ந்தவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணி கலித்தாள் இசையால் பாடப்பட்டது. கலித்தாள் இசைங்கிறது நமக்கு மறக்காது. 599 தாளிசைகள் கொண்டது. இந்த 5னாலே நம்ம நம்பர்ஸ் வச்சு தெரிஞ்சிருந்தோம்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். 5 பஞ்சா பரத்தம்பாங்க. 9ன்னு சொன்னாலும் ரொம்ப ரொம்ப வெற்றி கொடுக்கக்கூடிய நம்பர்பாங்க. அப்போ ரெட்டிப்பான வெற்றியா இருக்கு. 599 தாளிசைகள் கொண்டது பரணி, கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். போர் முனையில் 1000 யானைகளை கொண்டு வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எதுன்னா பரணி. ஆனை 1000 அமரிடை வென்றனுமான அவனுக்கு வகுப்பது பரணின்னு சொல்லிட்டு எந்த இதுல காணப்படுதுன்னா இலக்கண விளக்க பாட்டிய நூற்பால காணப்படுது. இந்த பாடத்துல என்னன்னு சொன்னா சோழர்களுக்கும் கலிங்கர்களுக்கும் நடைபெற்ற போர்ல சோழ படையின்றிருந்து 5 கலிங்க படையானது என்ன செய்து தோல்வியுற்று ஓடும்போது எடுக்கப்பட்ட பாடலா காணப்படுது, படிக்கப்பட்ட பாடல். தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளா கொண்டவங்களா காணப்படுறாங்க. அப்ப தமிழர்கள் எவற்றை உடைமையாக கொண்டவர்கள்னு சொன்னா அறத்தையும் வீரத்தையும். அறம் வீரம். இப்போ அவர்கள் வீரம் போர் அறமும் தனிச்சிறப்பும் அவருடைய வீரத்துல போர் அறமும் தனிச்சிறப்பு வாய்ந்தது. போர் அறம்ங்கும் போது என்னன்னா பகைவர் அஞ்சு ஓடும் போது அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. இப்ப யாராவது நம்ம சண்டை போடும் போது அவன் அஞ்சுங்கனான்னு அவனை பிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, கூட கொஞ்சம் வம்பு பண்ணுவாங்க. அப்படி இல்லாம அவங்க பகைவர் 5 ஓடுறாங்கன்னு சொன்னா அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. அந்த அறமானது தமிழுடைய மாண்பினை நமக்கு உணர்த்தக்கூடியதா காணப்படுது. அத போற்றி பாடு சிற்றிலக்கியம் தான் கலிங்கத்து பரணி பாடல். அததான் நம்ம இப்ப பாடத்துல பார்க்க போறோம். கலிங்கப்படையின் நடுக்கம். எதுகொல் இது மாயை ஒன்றுகொல் எரிகொல் மரளிகொல் ஊழியின் கடை. என்னன்னு சொன்னா சோழ படையோடு கலிங்க படையானது போர் செய்யும் போது சோழ படையினுடைய தாக்குதலை கண்ட உடனே இது எப்படிப்பட்ட ஒரு மாயையா காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கலிங்க படையானது சொல்லுது. அதான் ஒன்றுகொல் எரிகொல். இது என்னன்னு சொன்னா எங்களை எரிக்கக்கூடிய ஒரு படையா காணப்படுது. மரளிங்கிறது காலனை குறிக்கக்கூடிய சொல். அப்போ நம்முடைய உயிரை எடுக்கக்கூடியவன் தான் யாருன்னா காலன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு சோழர் படையானது காலன் போல காணப்படுது அப்படிங்கிறதுதான் இதுல மரளிக்கொள்.
அடுத்து ஊழியின் கடை அப்படிங்கும்போது தன்னுடைய இறுதி காலம் வந்து நமக்கு என்ன செஞ்சுட்டு கடை இறுதியாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அஞ்சு ஓடுறாங்க. அதுக்குள் என அலரா இருந்தனர் அல்லதி குலதியோடு ஏழு கலைஞரே. அவங்க வந்து என்ன செய்றாங்க அங்கேயும் இங்கேயுமா என்ன செய்றாங்க கலைஞர்கள் வந்து ஓடுறாங்க. கலைஞர் தோற்று சிதைந்தோடல் இது மனப்பாட வரிகள். இதை தெளிவா தெரிஞ்சிருக்கணும். வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி கரிங்கிறது யானையை குறிக்கக்கூடிய சொல்லு. வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒரு வழி போகல் இன்றியே. என்னன்னு சொன்னா அந்த கலிங்க படையானது என்ன செய்றாங்களாம் சோழ படையிட்ட இருந்து அஞ்சு போய் நடுங்கி என்ன செய்றாங்களாம் அவங்க படையிட்ட இருந்து விலகி ஓடுறாங்க. அது மட்டும் இல்லாம சிலர் என்ன செய்றாங்க தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கடல்ல குதிச்சு தப்பிக்கிற பாக்காங்களாம். சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர். சிலர் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா கரினா யானையின் பின்னாடி போய் என்ன செய்றாங்களாம் மறைஞ்சுக்கிட்டாங்களாம் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்றதுக்காக. சிலர் வழி தேடி வன் பிலம் இழிவர். பிலம்ங்கிறது நம்மளுக்கு மலை குகையை வந்து குறிக்கக்கூடிய சொல். வன்மையான மலை குகையில வந்து என்ன செய்றாங்களாம் ஓடி போய் என்ன செய்றாங்களாம் ஒளிறதுக்காக ஓடுறாங்களாம். சிலர் தூறு மண்டுவர். தூருங்கும் போது புதரை குறிக்கக்கூடிய சொல்லு. அந்த புதருக்கு பின்னாடி போய் என்ன செய்றாங்களாம் ஒளிஞ்சுக்கிட்டு காணப்படுறாங்க. இருவர் ஒரு வழி போகல் இன்றியே. அடுத்து ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர். ஒருவர் ஒருவர் பின்னாடி ஓட என்ன செய்றாங்க முந்திக்கிட்டு ஓட பாக்காங்க. அப்படி ஓடும்போது தன்னுடைய நிழலை கண்டியே என்ன செய்றாங்க வெறுவி அஞ்சுறாங்க. அறுவர் வருவர் என இறைஞ்சின. அறுவர்ங்கிறது தமிழரை குறிக்கக்கூடிய சொல்லு. அப்போ தமிழரான சோழர்கள் வந்து என்ன செய்றாங்க பின்னாடி வர்றாங்கன்னு சொல்லிட்டு பயந்து என்ன செய்றாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி நடுங்கி ஓடுறாங்க. அதான் ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே. மலைகள் அதிர்வன போல் உடன்றனங்கிறது சினந்து எழுந்தனன்னு சொல்லி என்னன்னா இந்த யானைகளானது என்ன செய்யும் வளவன் விடுபலை வேளம் என்றிருள் இருக்கு. அந்த வேளங்கள் யானையானது சினமுற்று ஓடி வர்றது வந்து ஓடி வந்து பிளிர்றது. அது வந்து பிளிர்றது வந்து அந்த ஓசையானது இடியை போல என்ன செய்தான் காணப்படுதான். அதான் அதிர்வன போல் உள்ளன. முளைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முளைகள்ங்கிறது மலையை குறிக்கக்கூடிய சொல் தான். மலையில் உள்ள குகையை குறிக்கக்கூடியதுதான். அங்க போய் என்ன செய்றாங்களாம் நுழைந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிட்டுறக்காண்டி பாக்குறாங்களாம். முல்லைகள் நுழைவர் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பதை. நாம வந்து புறமுதுகிட்டு ஓடணும்னு சொன்னோம்னா நம்மள என்ன செய்ய மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அதனால நாம புறமுதுகிட்டு ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலிங்க படையானது புறமுதுகிட்டு சோழர் படையிட்ட இருந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயங்கொண்டார் அவர்கள் அந்த காட்சியை கவிதையா வர்ணிச்சிருக்காங்க. சொல்லும் பொருளும் இதை வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கணும். மரலினா காலன். மறந்து கூட காலன் நம்ம பின்னாடி வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அப்போ மரளி காலன். கரினா யானை. கருப்பு நிறத்துல யானை இருக்கிறதுனால மறக்காது. தூறுனா புதர். தூர் வெட்டி போடணும் அப்படிம்பாங்கல்ல மரத்துடைய தூறு புதர் அப்படின்ட்டு. அறுவர்னா தமிழர். அறுவர் தமிழர். இது 2 நேரம் சொல்லி பாருங்க. உடன்றன சினந்து எழுந்தன. வழிவர் நழுவி ஓடுவர். என்னன்னு சொன்னா நம்ம பிறர்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காண்டி என்ன ரொம்ப வலியுற அப்படிம்பாங்கல்ல நழுவி ஓடுறது அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வழிவர் நழுவி ஓடுவர். பிலம்னா மலை குகை. என்னன்னு சொன்னா மலையுடைய குகை எப்படி இருக்கும் மலையில ஒரு பக்கம் விரிஞ்சு காணப்படும். அப்ப பிளந்து போய் இருக்கு அப்படிங்கும்போது பிலம் மலை குகை. அதே மாதிரி முளைனாலும் மலை குகை தான். இது 2ஐயும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மண்டுதல்னா நெருங்குதல். இறைஞ்சினர் வணங்கினர். மதிப்பீடுல சிங்கம் முளையில் வாழும் மலை குகையில் வாழும். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். வெங்கரி வெம்மை கூட்டல் கரி என்றிருள் என்று கூட்டல் இருள் போல் கூட்டல் உடன்றன போலுடன்றன. படை வேளம்ங்கிற தலைப்பின் கீழ் உள்ள கவிதை வந்து 1க்கு 2 நேரம் என்ன செய்வோம் நம்ம கேட்போம். கேட்டதோடு மட்டும் இல்லாம தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதில் எழுதி வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள்.